வணக்கம் நண்பர்களே. முன்னொரு காலத்தில் காசி நகரை சுவாயம்பு என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் இறந்த பிறகு அந்நாட்டில் 60,000 வருடங்களாக மழை பெய்யவில்லை. அதனால் பயிர்கள் அனைத்தும் வாடி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எங்கும் வறட்சி பஞ்சம் ஏற்பட்டு கடவுளுக்கு கூட பூஜைகள் நடைபெறவில்லை. இதனால் பிரம்மதேவன் பூலோகத்திற்கு வந்து ரிபஞ்சயன் என்பவனை அரசனாக தேர்ந்தெடுத்தான். ஆனால் ரிபஞ்சயன் ஓர் நிபந்தனை விதித்தான். அது என்னவெனில், காசி நகரத்தில் ஒரு தேவர்கள் கூட இருக்கக்கூடாது என்பதுதான். வேறு வழியில்லாத காரணத்தினால் பிரம்மதேவனும் அதனை ஏற்றான். தேவர்கள் அனைவரும் காசி நகரத்தை விட்டு வெளியேறி மந்திரகிரியை அடைந்தனர். பிறகு ரிபுஞ்சயன் சக்கரவர்த்தியாக மகுடம் சூட்டி கொண்டான். ஆதிசேஷன் தனது மகளான அனங்கமோகினியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ரிபுஞ்சயன் நல்லாட்சி நடத்தி வந்த காரணத்தினால் மக்கள் அனைவரும் எந்த குறையும் இல்லாமல் அமைதியோடும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தனர். காலங்கள் ஓடின. தேவர்கள் அனைவரும் காசி நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராட முடியாததால் தங்களது தேவ குருவான பிரகஸ்பதியிடம் சென்று தங்களது குறைகளை முறையிட்டனர். மீறி தவறாது ஆட்சி செய்து வருகிறான், எனவே அவனை தட்டி கேட்பது என்பது இயலாத காரியம். மேலும் இது பிரம்மா கொடுத்த மரம் என்பதால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கையை விரித்தார் பிரகஸ்பதி. இதனால் வருத்தம் அடைந்த தேவேந்திரன், எங்களை காசிக்குள் வரக்கூடாது என்ற ரிபுஞ்சயன் இனிமேல் எப்படி யாகம் நடத்துகிறான் என்பதனை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு அக்னி தேவரையும் சூரியனையும் வாயுவையும் அங்கு செல்லக்கூடாது என்று தடுத்தார். இதனை அறிந்த ரிபுஞ்சயன் தனது தவ வலிமையால் தானே அக்னி தேவனாகவும் சூரிய பகவானாகவும் மாறி மக்களை யாகம் செய்ய உதவினான். இப்படியாக அவனது ஆட்சியானது 80,000 வருடங்களை கடந்து சென்றது. ஒரு முறை மந்திரகிரியில் இருந்த கைலாசநாதர் காசிக்கு செல்ல விரும்பினார். ஆனால் பிரம்மனின் வரமானது அவரை தடுத்தது. எனவே கைலாசிநாதர் காசி நகரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் வண்ணம் மக்களை தூண்டும் விதத்தில் பலவிதமான யோகங்களை உருவாக்கினார். ஆனால் அது எதுவுமே பயனளிக்கவில்லை. மேலும் பிரம்மாவும் விஷ்ணாவும் முயற்சி செய்து பார்த்தனர். அவர்களது முயற்சியும் பலனளிக்கவில்லை. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் விநாயகப் பெருமானிடம் சென்று தேவர்களின் குறையை எடுத்து கூறினார். உடனே விநாயகப் பெருமான் ஒரு சிறுவனாக மாறி ஜோதிடம் செல்வதைப் போல காசி நகரத்துக்குள் நுழைந்தார். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.